பிளாக்மெயில் பண்ணி தான் வந்துச்சுன்னு மனசாட்சி நம்ம சொல்றது தப்பு. கடவுள் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா அவ்வளோ ஃப்ராங்காக சொல்லணும்னா அவ்வளோ லவ்வி டவ்வி மெசேஜஸ் இருக்கு. அதில் வந்து எல்லா கான்வர்சேஷன்லும் மக்களாகி உங்ககிட்ட நான் ஓப்பனாக சொல்கிறேன். அவ்வளோ கான்வர்சேஷன்லையும் பொண்டாட்டி 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 லவ் யூ லவ் யூ மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ அவ்வளோ வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்காரு. நான் எங்கேயாவது ட்ராவலில் இருந்தேனோ இல்லை அவர் ட்ராவலில் இருந்தாரோ வீடியோஸ் அனுப்பிச்சிட்டு இருப்பார் ரெக்கார்ட் பண்ணி. ஷர்ட்டை போட்டுட்டேன், குளிச்சுட்டேன், கிளம்பிட்டேன், தங்கம் சாப்பிட்டுட்டேன், தங்கம் இன்னைக்கு இட்லி அது இது ஃபுல் அப்டேட் மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் நடக்கிற அப்டேட்டை வந்து எனக்கு வீடியோவாக கேப்சர் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுவார். அதில் ஒன் ஆஃப் த வீடியோ தான் நான் வந்து 2 months பேக் ரிலீஸ் பண்ணியிருப்பேன், ஓய் பொண்டாட்டி அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அனுப்புவார். அப்போ அதெல்லாம் பிளாக்மெயில் பண்ணி வந்துச்சா? அந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு தெரியாதா? நான் இப்போ கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராமில் என்னையும் அவனையும் வச்சு நான் அட்லீஸ்ட் ஒரு 15 போஸ்ட் கிட்ட போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த பர்த்டே வீடியோஸை பார்க்குற மக்கள் நீங்கள் சொல்லுங்க, அது பிளாக்மெயில் பண்ணி தான் வந்திருக்குமா? கொஞ்சமாவது சென்ஸோட பேசணும் ரங்கராஜ். இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன்னு சொல்றீங்க, அந்த பிஸ்னஸ் மேன் பின்னாடி யார் இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்படிதான் நீங்கள் இந்த பிஸ்னஸை நடத்துறீங்களான்னு எனக்கு தெரியல. எங்க உங்க சென்ஸ் எல்லாம் தூக்கி எங்க வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல.